رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த நமது நாயகம் ரசூல் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை ஒட்டி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்துல வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிருள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் உணவளிப்பதை தன்னுடைய கடமையாக நான் ஆக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக எல்லா ஜீவராசிகளுக்குள்ள ரிசுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு, தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதை போய் நம்முடைய சிறு முயற்சியில அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்னமோ, அல்லாஹ் எதை நமக்கு செய்யும்படி ஏவி இருக்கிறானோ, எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அவையிலிருந்து என்ன செய்யணும், தவிர்த்து நடக்கணும், சொன்னவைகளை எடுத்து நடக்கணும். இதே நம்முடைய வேலை. ரிசுக்குங்கிறது ஏற்கனவே அது என்ன செஞ்சு யாராருக்கு என்னங்கிறத எல்லாம் தீர்மானிச்சு வச்சுட்டான். அவனை நம்முடைய அந்த நம்பிக்கையினுடைய அந்த பலகீனத்தினால நம்ம என்ன செய்யலாம், அதன் பக்கம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் துனியான் பக்கம் அதிகமாக கவனம் எடுத்துக்கிறோம். ஆனால் அது என்ன செய்ய கிடைக்கிறத நமக்கு என்ன வரணும்னு எல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எல்லா இடத்துலையுமே என்ன, நான் உனக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்க, நீ சம்பாதிச்சதுல செலவு செய்ய நல்லா சொல்ல கிடையாது. என்ன, உனக்கு எது கிடைச்சாலும் என்ன அல்லாஹ் சொன்னா, நாம் தான் உனக்கு தர்றோம். இப்போ மனிதனாக கஷ்டப்பட்டு ரொம்ப இவன் நினச்சிக்கிட்டான்னா இவன் எது செய்ய மாட்டேன், தர்மம் 10 ரூபாய்க்கு தர்மம் கூட செய்ய மாட்டேன். என்ன, அதனாலதான் யூன்ஃபிகுன மா ரஸக்னாஹும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். நாம் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா மனிதன் என்ன செய்ய மாட்டேன், அதையும் செய்ய மாட்டேன். அதனால உன் மூலமா எதுவும் கிடையாது, எல்லாமே என் மூலமாக தான் கிடைக்கிது, அதை நீ என்ன செய்ய, செலவு செய்யி அப்படின்னு நல்லா சொல்ற. அப்ப இந்த உணவளிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், தன் மீது அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கி கொண்டான். இவை அனைத்தையுமே அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அவனுடைய அந்த லஹ்ஃபுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பலகையின் மீது அல்லாஹு தஆலா எல்லாத்தையுமே எழுதப்பட்டு விட்டது. அப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் தருகின்ற வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு
திருமண வைபவத்தில் இருக்கும்போது வலிமா தன்னுடைய சஹாபாக்களை கூப்பிட்டு என்ன செய்றாங்க, வலிமா விருந்து வைக்கிறாங்க. வலிமா விருந்து வைக்கும் போது இது உணவு கம்மியாக இருந்தது. அப்ப சஹாபாக்கள்லாம் அது ரொம்ப கம்மியா இருந்ததுனால அதை சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க, பேசி கொண்டிருக்கிறார் தங்களுக்கு மத்தியில. உணவினுடைய அந்த தன்மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப தொழுகையை முடித்து விட்டு என்ன நீங்களாம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்னன்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க ரிசுக்கு சம்பந்தமா என்ன உணவளிக்கிற விஷயத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொன்னாங்க, அலாஹு ஹத்தீஸுக்கும் பி ஹதீஸின் ஹத்தஸனி பிஹி ஜிப்ராயில் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அறிவித்த ஒரு சம்பவத்தை, ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபகால் யா ரசூலுல்லாஹ், நான் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காமிச்சாங்க. ஒரு நேரத்துல என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடற்கரை ஓரமா தொழுது கொண்டிருந்தார்கள். அப்ப தொழுகும் போது என்ன செஞ்சாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு எறும்பை பார்க்குறான். ஒரு எறும்பு என்ன செய்யுது, போயிட்டு இருக்கு கடற்கரையில். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கவனிக்கிறாங்க. அப்ப அதனுடைய வாயில எப்படின்னாட்டா ஒரு பச்சை இலை ஒண்ணு என்ன செய்யுது, அந்த எறும்பினுடைய வாயில இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அது போகுது. போன உடனே கடற்கரை ஓரமா அந்த கரையில நின்று ஒரு சவுண்டு கொடுக்கும், ஒரு சப்தம். உடனே அந்த கடல்ல இருந்து ஒரு தவளை என்ன செய்யுது, வெளிப்படுது, புறப்பட்டு வருது. உடனே அந்த தவளையினுடைய முதுகின் மீது என்ன செய்யுது, இந்த எறும்பு ஏறி உட்கார்ந்து. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த எறும்பு என்ன செய்யுதுன்னா மீண்டும் என்ன செய்யுது, கரைக்கு வந்துருச்சு. அப்ப சுலைமான் கேட்டாங்களாம் அந்த எறும்பை பார்த்து, என்ன அக்பீர், நீ எனக்கு சொல்லு, நீ எங்க போயிட்டு வர்ற? போகையில வாயில ஒரு பச்சை இலை ஒண்ணு வச்சிருந்திய, எங்க போயிட்டு வர்றிய அப்படின்னு. அப்ப அது சொன்னிச்சான், நான் இந்த கடலினுடைய அடிபாகம் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன், நான் போயிட்டு வர்றேன். அங்கே என்னுடைய வேலை என்னன்னு கேட்டா, அந்த கடலுக்கு அடியில எப்படின்னாட்டா ஒரு பயங்கரமான ஒரு பாறை ஒண்ணு இருக்கு. என்ன, அந்த இருட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்கு. அந்த பாறைக்கு நடுவில் என்னன்னு கேட்டா ஒரு புழு ஒண்ணு அந்த அந்த பாறையில இருக்கு, வசித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய டியூட்டி என்னன்னு கேட்டா, எனக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த டியூட்டி, அதுக்கு ரிசுக்களிக்கக்கூடிய உணவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எனக்கு வேலையா கொடுத்துருக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன்னு கேட்டா, அல்லாஹு தாலா அதுக்கு கொடுத்த உணவை நான் சுமந்து கொண்டு ஒரு நாளைக்கு 2 டைம் சொல்லுவேன். 2 டைம் போய் அந்த அந்த எறும்புக்கு உணவளிக்கிறது என்னுடைய வேலை. அப்ப இங்கேயும் சவாரி செஞ்சு போனி, அது என்ன கேட்டாங்க சுலைமான். அப்ப சுலைமான் அந்த அந்த எறும்பு சொன்னிச்சான், அல்லாஹ் தாலா இந்த கடல்ல எனக்காக வேண்டிய தவளையினுடைய தோட்டத்துல ஒரு மலக்கு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கேன். அந்த மலக்கு தான் கரெக்ட் டைத்துக்கு வந்துருவார். வந்தவொடனே நான் என்ன செய்வேன், அது என்னை சுமந்து கொண்டு கடலுக்குள்ள போய் நேரம் அந்த பாறையின் மீது என்னை இறக்கி விட்டு, அங்கேயே நான் இறங்கினவுடனே என்ன ஆகும்னாட்டா அந்த பாறை 2ஆக பிளக்கும், உடையும் அப்படியே. அப்போ உடனே அதுல இருந்து என்ன செய்யுமா, அந்த பாறையிலிருந்து அந்த தூதத் அந்த புழு வெளிப்பட்டு வரும். அப்ப நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை என்ன செய்வேன், அதுக்கு நான் ஊட்டி விடுவேன்.
அதுக்கு பிறகு இந்த தவளை வந்து அந்த தண்ணியினுடைய மேற்பரப்புல ஒன்றாந்து நீ விட்டுரும். அப்ப அந்த புழு சொல்லுமா, அந்த உணவளித்ததுக்கு பிறகு சொல்லுமா, சுபஹானல்லதி ஹலக்கனி. அந்த எறும்பு அந்த புழு என்ன சொல்லுமா, அல்லாஹு என்னை படைத்தான், என்னை படைத்த இறைவன் மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ் வந்து புகழும், நன்றி செலுத்தணும். இந்த கடல்ல என்னை ஆக்கி, இந்த கடலுக்குள்ள என்னை படைச்சு வச்சிருந்து எனக்கு உணவளித்த இறைவன் ரொம்ப பரிசுத்தம். எனக்கே எல்லாம் உணவளிக்கிறான்னு சொன்னா அந்த அந்த புழு சொல்லுதான், ரிசுக்கை கொண்டு அல்லாஹ் என்னை மறக்கல, எனக்கு உணவளிக்கிறத அல்லாஹ் மறக்கல, என்னையவே மறக்கலைங்கும் போது அஃப இன்சா உம்மத்த முஹம்மதி மினர் ரஹ்மத்தி. அந்த புழு என்ன சொல்லுது, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை அல்லாஹ் எப்படி மறப்பான்? தன்னுடைய ரஹமத்தை கொண்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில எடுத்து சொன்னாங்க. அந்த சம்பவத்தை தன்னுடைய சகோதரர் சுலமை அரசு காலத்தில் நடந்ததை எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, வமன் யத்தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹுவை இறைவனை நம்பிட்டானோ அவனுக்கு அவன் போதுமானவனாக ஆகிவிடுவான். நம்பிக்கை குறைவினாலதான் மனிதன் வந்து என்ன செய்யறான், பல சிரமங்களுக்கு ஆளாக்கப்படும். நம்பிக்கையை நம்ம பிரித்தோம்னா 4 வகையா பெரியார்கள் நம்பிக்கையை பிரித்து சொல்லுவாங்க. முதலாவது நம்பிக்கை எப்படின்னு கேட்டா, தவக்குலுன் அலல் ஹல், படைப்பினின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்று இருக்கு. அடுத்து தவக்குலுன் அலல் மால், தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அப்ப ஹல்கின் மீது, படைப்பினை மீது நம்பிக்கை சொன்னா, எனக்கு இன்னாரு இருக்காருப்பா, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவன் சொல்லுவேன். ஏன்னா 4 கோடி ரூபாய் என்ன பணம் இருக்கு, என்ன நான் பணம் வச்சிருக்கேன்ப்பா, அதெல்லாம் எனக்கு ஒன்று, நான் போன சாக மாட்டேன், என்ன எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் போய் ஆஸ்பத்திரியில் போய் நான் சரி பண்ணிக்கிறேன், அப்படி ஒரு நம்பிக்கை மனிதன். இது ஒரு வகையான நம்பிக்கை. பணம் இருந்தா அதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதுவும் தவக்குள் தான், இதுவும் நம்பிக்கை தான். ஒண்ணு படைப்பின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அடுத்து தவக்குலுன் அல நஃப்ஸ், ஒரு ஆரோக்கியமா இருக்காரு அவர். அப்ப என்ன சொல்லுவாரு, நான் ஆரோக்கியமா இருக்கப்பா, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3 விதமான நம்பிக்கையை சொல்றாங்க. இது வந்து அறிவியலர்களுடைய நம்பிக்கை சொல்றாங்க. ஹாதிஹி ஸலாஸத்து தவக்குலுல் ஜாஹிலீன், குறை மதியாளர்கள், என்ன குறை மதியா அறிவு குறைந்தவர்கள் செய்ய வைக்கக்கூடிய நம்பிக்கை. அதெல்லாம் பரிபூர்ணமா நம்பிக்கை என்ன, அவன் என்ன சொல்றான், வல் முத்தவக்கிலு அலர் ரப்பி, தன்னுடைய ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய என்ன சொல்லுவான்னுட்டா, லா உபாலி அஸ்பஹத்து கனியின் நம்பி, நான் பணக்காரனா இருந்தா என்ன, நான் ஏழையாக இருந்தால் என்ன, இப்ப இன்ன மகி ரப்பி, என்னுடைய ரப்பு என் கூட இருக்கேன், அவ்வளவு. நான் வசதியா இருந்தாலும் வசதியா இல்லாட்டி அவன் என்னைய பார்த்துக்கணும்யா, யும்சிக்குனி கைஃபயஷா அப்படின்னா, இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதன் என்ன சொல்லுவான். அதனாலதான் அல்லாஹு தாலா குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் ரப்பு உங்களுக்கு கொடுத்த உணவை நீங்க சாப்பிடுறீங்க, வஷ்குரு லஹு, அவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள். அப்ப சுக்குர் செய்யணும். இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். ஆகவே இதுல நிறைய பிரிவுகளை சொல்லுவாங்க. மனிதன் பிற இடத்துல கேட்கலாமா கேட்கக்கூடாதா, என்ன கேட்கறதுனால என்ன பிரச்சனை இருக்கு, கேட்காம இருக்கிறது என்ன பிரச்சனை. இந்த ஆயத்துல என்னன்னா, யாசகம் கேட்கலாமா வேணாம் என்ன சொல்றாங்க. ஒரு சில பெரியார் சொல்றாங்க, நிர்பந்தம், வேற வழியே இல்லை என்ன அப்படிங்கும் போது அந்த டைம்ல அது ஹலாலாக ஆக்கப்படுது என்ன. ஆனா அசல் வந்து கேட்பது கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா,
கேட்கறதுனால என்ன ஆகுனாட்டா, நம்ம ஒருத்தர் போய் கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு 4 பேருக்கு மத்தியில் ஒருத்தர் நிற்கிறார் வசதியானவர், ஒருத்தர் கேட்கிறார். கேட்கும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. செலவு செய்யறதுங்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அவ்வளவு சீக்கிரம் காசு என்ன செய்ய முடியாது, செலவு செய்ய முடியாது. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா வந்து இவர் கொடுக்கல அப்படின்னா பக்கத்துல இருக்க என்ன சொல்லுவேன், இவ்வளவு ஒருத்தர் கேட்கிறேன் கொடுக்கறதுக்கு மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்தஸ்து குறைவு ஏற்படாது. கொடுத்துட்டா அவனுடைய பொருள்ல குறைவு ஏற்படும் அப்படின்னு அவன் நினைப்பான். ரெண்டுமே என்ன செய்யுது, மன உளைச்சலா. அதனாலதான் மார்க்க சொல்றது கேட்காத. ஆகவே கண்ணியத்திற்குரிய பிரயாசங்கள் நீண்ட விஷயங்கள் போய்கொண்டே இருக்கும். அது அல்லாஹ் சுருக்கமான முறையில் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் வந்து என்ன பொறுப்பேற்றிருக்கிறான். அதனால் நாம் சிறு சிறு முயற்சிகள் மூலமாக நமக்கு வாழ்வாதாரத்தை வந்து நமக்கு சில காரணங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அஸ்பாபுல் ஆலம், காரணகாரியங்களால் உருவாக்கப்பட்டது இந்த உலகம். அதனால சிறு முயற்சி தேடி போங்க, கடை வைங்க, கண்ணி வைங்க, அதை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, வித்தியம் பாருங்க. என்ன இதெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் பீன் மாதிரி, இதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. கொடுக்குறது அல்லாதான் அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கல அப்படின்னா அவர் பரிபூர்ண ஈமானை அடைந்தவராக அவர் ஆக முடியாது. அதனால எல்லா இயக்கங்களும் அவனுடைய புறத்தில் இருக்கிறது. அவன் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறான், ஏன்னா நமக்கு தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான், உடல் ஆரோக்கியம் எல்லாமே அவனத்திலிருந்து வருது அப்படின்னு மனிதன் நம்பிட்டான்னு சொன்னா இந்த உலகத்தில் அவர் என்ன செய்வார், ஆரோக்கியமா இருப்பார், மறு உலகத்திலே அவர் சௌரியமா இருப்பார். இதே விஷயம். அதான் நம்ம நம்பிக்கையை முதல்ல சரி பண்ணிக்கணும். என்ன எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நமக்கு நடைபெறுகிறது. அல்லாம எதுவும் நம்முடைய முயற்சியை கொண்டு எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏன்னா அதனால நம்ம வந்து அதுக்காக என்ன செய்யணும், இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும், மாறும். அப்படிப்பட்ட உயர்ந்த நன்றி அல்லாஹ்வுக்கு எந்த நேரமும் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் உள்ள அடியார்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் துஆ செய்தவனாக நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.